ஆக்ரால இதே மாதிரி டிபிஆர் ரிப்போர்ட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணல, டீட்டெயிலாக ரிப்போர்ட் ரிட்டர்ன் கேட்டிருக்கிறாங்க. ரிட்டர்ன் அதாவது இதே மாதிரி ரிட்டர்ன் கேட்டு திருப்பி அதே இடத்துக்கு அந்த மெட்ரோ ரயில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இவங்க ஒட்டுமொத்தமாக ரிஜெக்ட் பண்ணலை, அழகாக வலியுறுத்தணும். இதை ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது. நான் இவ்வளவு சொன்ன விஷயங்களையும் இவ்வளவு சொன்ன ஏன் ஆரம்பத்தில் இவ்வளவு சொன்ன விஷயம் இவ்வளவும் இந்த அரசாங்கத்து மேலே கெட்ட பேர் இருக்கு. அதனால இவங்க என்ன பண்ணணும், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோயம்புத்தூரில் மதுரையில் பஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் மெட்ரோ டிரான்ஸ்போர்ட்டுக்கும் 2 to 3 minutes தான் கேப் இருக்கு, ஆகவே தேவையில்லை. 2 to 3 minutes தான் கேப் இருக்கு, பஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் மெட்ரோக்கும் 2 to 3 minutes தான் கேப் இருக்குன்னு எழுதியிருக்காங்க. இவங்க ஏன் அப்படி எழுதுனாங்க, எங்களுக்கு வேணும் அப்படின்னு எழுதணும். ஒன்று ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, மீட்டர் ரோ அப்படின்னாக்கி அந்த ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன் அதில் மினிமம் 22 மீட்டர் அகலம் இருக்கும். இவங்க கொடுத்துருக்குது 10 to 12 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ரயில் வரணும்னா எவ்வளவு இடம் வேணும், ஸ்டேஷன் எவ்வளோ கட்டணும். 10 மீட்டர்னா 30 அடி தான் ஆச்சு, 30, 32, 33 அடி ஆச்சு. 33 அடியில் எப்படி ஸ்டேஷன் கட்ட முடியும்? சரி, இப்போ மக்கள் தொகை எவ்வளவு? ஒரு ப்ராஜெக்ட் போடும்போது பூஸ்ட் பண்ணியாவது கொடுக்க தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு வேணும்னே கொடுக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? கோயம்புத்தூர் கொடுக்கக்கூடாது, கொங்கு மண்டலத்துக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ரிப்போர்ட்டை அனுப்பியிருக்காங்க. 15,84,000 பேர் இருக்கிறதாக கோயம்புத்தூரில் சொல்லியிருக்காங்க. இது எப்போ உள்ள ரிப்போர்ட்டு? 2011 உள்ள ரிப்போர்ட். 2011 மக்கள் தேக்கம். ஏன் இப்போ உள்ள கணக்கெடுப்பு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ இடம் தர்றோம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் அனுப்பியிருந்தால் இந்த கொரி வந்திருக்காது. இந்த கொரி கேட்டிருக்காங்க. இப்போ அம்மட்டில் இவங்க எழுதும் போது என்ன தெரியுமா எழுதியிருக்காங்க, நிறைய இடங்களை இடிக்க வேண்டியிருக்கும், நிறைய செலவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி இவங்க ரிப்போர்ட்டில் எழுதியிருக்காங்க. அங்கேருந்து மத்திய அரசு அனுப்புகிற ரிப்போர்ட்டில் இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. நிச்சயமாக, ஏன்னா அங்கே கொங்கு மண்டலத்தில் எல்லாமே அதிமுக தான். 2020 அதை மடை மாற்றுறாங்க. அவங்க பேசுறது பாருங்க. இது 14ஆம் தேதி வந்துருச்சு. இந்த ரிப்போர்ட் 14ஆம் தேதி வந்துருச்சு. 14ஆம் தேதி அரசுக்கு வந்து இவங்க 15ஆம் தேதி இந்த ஆர்ப்பாட்டத்தை வைக்கலாமே, 16ஆம் தேதி வச்சிருக்கலாமே. நேற்று பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அங்கே 18,000 கோடி ரூபாய்க்கு நிறைய திட்டத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால இன்னைக்கு அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம்.